ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் பீமா ஜுவல்லர்ஸில் ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு பீமா ஜுவல்லர்ஸை டைப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே போஸ்டர் இருக்குது. இப்போ கரண்ட்லி ஆஃபர் நடந்துட்டு இருக்குது. ஏப்ரல் 8th 9th ஆஃபர் போயிட்டுருக்கு 0% மேக்கிங் சார்ஜஸில். ஸோ நீங்கள் அந்த போஸ்டர் மேலே கூட கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0% வேஸ்டேஜில் என்னென்ன ஜுவல்லர்ஸ்க்கு எல்லாமே காட்டும். உங்களுக்கு எல்லா நகையுமே காட்டும். பட் பர்டிகுலராக வந்து எனக்கு இந்த நகை தான் வேணும், இல்லை இந்த பட்ஜெட் தான் இருக்குது, அதில் என்ன நகை இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர்ஸும் ஷார்ட் பையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் 916 தான் மோஸ்ட்டாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதனால் பியூரிட்டி கிளிக் பண்ணி 22 கேரக்டர்னு சூஸ் பண்ணால் இப்போ காட்டுற எல்லா ஜுவல்லர்ஸுமே பார்த்தீங்கன்னா 916 தான். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக எனக்கு வளையல் தான் வேணும், இல்லை ஜிம்கி தான் வேணும், இல்லை கம்மியான ரேட்டில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ எல்லாம் கம்மியான ரேட்டே வருது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ வளையல் தான் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் டைப்புன்னு இருக்குது பாருங்கள், ஆப்ஷன்ஸில் ஃபில்டர்ஸ் கீழே இருக்கும். அங்கே போய்ட்டு பேங்கிள் சூஸ் பண்ணணும். அது மட்டுமே இல்லாமல் பேங்கிளில் உங்களோட சைஸுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன சைஸில் எத்தனை இருக்குது அப்படின்னு காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2.6 வந்து என் சைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் ஆர்டர் பண்ணோன்னா 2.6 அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சைஸ் வேணும்னா அதையுமே நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர்னு கொடுத்தா இப்போ எல்லா பேங்கிள்ஸுமே நம்மளுக்கு காட்டும். ஆஃபரில் இருக்கிற 2.6 பேங்கிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காட்டும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணுறேன் சும்மா பேருக்கு. இப்போ ஆர்டர் பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணோம், அதுக்காக தான் காட்டுறேன். இப்போ ஒரு வளையல் காட்டுது. இதை நீங்கள் பெருசாக டிசைன் பார்க்கணுன்னா அந்த வளையல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் நல்லா பெருசாக காட்டும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கான்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும்னா இதை ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா ஒரு வளையல் தான் இருக்குது மேம், 2 வளையல் வேணும்னா அதே டிசைனில் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ எல்லாத்தையுமே வந்து 2 வளையல் பேராக கிடைக்காது. சில பேர் 1 லட்சம் தான் வச்சுருக்காங்க, இல்லை 2 லட்சம் தான் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வளையல் 4 வளையல் இருக்குது சேம் டிசைனில். ஸோ உங்களுக்கு 2 வேணும்னா 2 வாங்கிக்கலாம், 1 வேணும்னா 1 கூட வாங்கிக்கலாம். ஸோ எந்த மேண்டேட்ரியும் இல்லை 2 தான் கண்டிப்பாக வாங்கணும், இல்லை 1 தான் வாங்கணும்னு அப்படின்லாம் கிடையாது. உங்கள் காசு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வளையல் இருக்குது, அந்த ஒரு வளையல் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட்னு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், நிறைய பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணி ஆட் கார்ட்னு கொடுத்துட்டு இப்போ இன்னொரு வளையல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் சூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் டு கார்ட்னு கொடுத்திங்கன்னா 2 வளையலுமே வந்து கார்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேணால் வளையல் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.